ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த 2024ல் ரிலீஸ் ஆன டோரேமானோட த எர்த் சிம்போனின்ற சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி எப்படி இருக்கும், இதை பார்க்கலாமா வேணாமான்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவோட எண்டிங்கில் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பனி பிரதேசத்தில் ஒரு சின்ன பையன் அங்கே இருக்கிற நேச்சரை ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். அப்போது கலர்ஃபுல்லாக வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் போய் விழுது. அந்த ஊரில் இருக்க மக்கள் அது என்னவா இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா அது எரிக்கல் கிடையாது, அது ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப். அது ஓப்பன் ஆக அதுக்குள்ளே ஒரு சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் ஃப்ளூட் மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்கா. இதோட இந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் நோபிடாவோட ஸ்கூலில் எல்லா பசங்களும் ஃப்ளூட் வாசித்து மியூசிக் கற்றுட்டு இருக்காங்க. அப்போ நோபிடாக்கு மட்டும் ஒழுங்காக வாசிக்க வரல. சுற்றி இருக்க பசங்களாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மியூசிக்கல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமான்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. சரின்னு ஒரு பழைய ஃப்ளூட்டோட பிக்சரை காமிச்சு, இதுதான் ரொம்ப பழமையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை ஜெர்மனியில் பூமிக்கு அடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது 40,000 வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் இது அன்னப்பறவையோட எலும்பை வச்சு செஞ்சதான். இந்த ஃப்ளூட்டை பத்திரமா யூனோ மியூசியத்தில் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கிளாஸை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போது எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஷிசுகா நோபிட்டாட்ட அன்னப்பறவையோட எலும்புல செஞ்ச அந்த ஃப்ளூட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நோபிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பெரிய விஷயமா, நான் சாதா ஃப்ளூட்லேயே நல்லா வாசிப்பேன் ஷிசுகான்னு நோபிட்டா சொல்லிட்டு இருக்கும்போது பின்னால் ஜியானோ சுனியோவும் உனக்கு விசில் கூட ஊத தெரியாதுன்னு அவனை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நோபிட்டாக்கு கோவம் வந்துட்டு, எதுக்கு என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க, நான் நினச்சேன்னா என்னோட 2 காதலையும் 2 ஃப்ளூட் வாசிப்ப தெரியுமான்னு சேலஞ்ச் பண்ணுறான். நீ சொன்னதை மட்டும் செய்யலைனா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல நோபிட்டான்னு ஜியானோ சுனியோவும் அவனை மிரட்டிட்டு மினான்ற ஒரு பொண்ணோட சிங்கிங் கான்டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நோபிட்டாக்கு வேற வழி இல்லை, எப்பயும் போல டோரிமான்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வீட்டுக்கு போகிறான். அங்கே டோரேமான் யாருக்கும் தெரியாமல் நிறைய டோராயாக்கியை சாப்பிட்டுட்டு இருக்கு. நோபிட்டா குரல் கேட்டதும் அது எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணுது, ஆனால் மாட்டிக்கிச்சு. உனக்கு எப்படி இவ்வளோ டோராயாக்கி கிடச்சிதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது டோரேமானோட பேக்கெட்லேருந்து ஒரு புக்கு கீழே விழ அதை நோபிட்டா எடுத்து படிக்க ட்ரை பண்ணுறான். அதில் நான் இன்னைக்கு 20 டோராயாக்கி சாப்பிட்டேன்னு எழுதியிருக்கு. பார்த்தா அது ஒரு ப்ரீ ரிட்டன் டைரி. நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு இந்த டைரியில் எழுதி வச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது உண்மையாக நடந்துரும். முக்கியமாக இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் உன்கிட்ட இதை தருவேன்னு நினச்சி கூட பார்க்காத நோபிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கீழே எலி போகுது பாரு டோரிமான்னு அவனை ஏமாற்றி டூப்ளிகேட் டைரியை டோரிமான்ட்ட கொடுத்து ஒரிஜினல் டைரியை நோபிட்டா எடுத்துகிட்டு போயிடுறான். டோரேமானுக்கு தெரியாமல் அவன் நடக்க நினைக்கிற விஷயத்தையும் அதில் எழுதி வச்சிடறான். அடுத்த நாள் எப்பயும் போல் லேட்டாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு நியூஸ் சேனலில் ஒரு எரிக்கல் ஜப்பானில் விழுந்திருக்கிறதாவும் அதை சயின்டிஸ்ட் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோபிட்டா ஸ்கூலில் மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போது திடீர்னு ஒரு டீச்சர் வந்து மியூசிக் மிஸ்ஸை லீவ் எடுத்துக்க சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. பசங்க கிட்டேயும் மியூசிக் மிஸ் வீட்டுக்கு போயிட்டனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஃப்ரீன்னு சொல்லிடுறாரு. நோபிட்டாக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, அவன் டைரியில் எழுதுனது நடந்துருச்சுன்னு. அதே ஸ்கூலில் திடீர்னு ஜியானுக்கு பல்லு வலி வந்து பாட்டு பாட முடியாமல் ஆகிடுது. வீட்டில் பார்த்தா டோரேமான் இன்னைக்கு 50 டோராயாக்கி சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீ ரைட்டிங் டைரியில் எழுதலான்னு எடுக்குது. பார்த்தா அது ப்ரீ ரைட்டிங் டைரி இல்லை, நோபிட்டாவோட சாதாரண டைரி. ஏமாந்து போயிட்டோமேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டோரிமான் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நோபிட்டா அம்மாவோட குரல் கேட்க போய் பார்த்தா டிவியில் எந்த ஒரு மியூசிக் சேனலுமே ஒழுங்காக ஓடலை. இன்னொரு பக்கம் ரிசர்ச் லேபில் வச்சுருந்த அந்த எரிக்கலோட சாம்பிளுக்கு உயிர் வந்துட்டு ஒரு ஜெல்லி ஆக்டோபஸ் மாதிரி மாதிரி நகர்ந்து போகுது. நோபிட்டாவும் எப்பயும் போல் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியிலே டோரேமான் அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த டைரியை வாங்கிடுறான். நோபிட்டாவும் டோரேமான் உண்மையாலுமே நான் இந்த டைரியில் எழுதின மாதிரியே என் மியூசிக் கிளாஸ் நின்று போச்சுன்னு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னதான் எழுதியிருக்கான்னு டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னைக்கு மியூசிக் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு எழுதி வச்சுருக்கான். டோரிமான் ஷாக் ஆகிட்டு, நீ இப்படி முட்டாள்தனமாக எழுதுனனால இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு மியூசிக்கே இல்லாமல் போயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கான். பரவாயில்ல டோரிமான், அதனால் என்னென்னு நோபிட்டா கூலாக சொல்லிட்டு இருக்க. எங்கே பார்த்தாலும் யாராலையும் பாட்டு பாட முடியாமல் மியூசிக் கேட்க முடியாமல் ஒரே பிரச்சனையாக நடந்துட்டுருக்கு. நோபிட்டாக்கு இப்போதான் சீரியஸ்னஸ் புரியுது. என்ன பண்ணுறது டோரேமான்னு கேட்குறான். டோரேமான் வேறு வழி இல்லாமல் நோபிட்டா எழுதின பேஜை அந்த டைரியிலேருந்து கிழிச்சிடுறான். அவன் பேஜை கிழிச்சா அடுத்த செகண்டே பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டு மக்களும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க, மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உலகத்தை விட்டு போன மியூசிக் மறுபடியும் வந்துட்டனால மக்கள் எல்லாரும் பழையபடி ஆகிட்டாங்க. டோரிமானும் எல்லா விஷயத்துக்கும் டிவைஸே நம்பியிருக்காது நோபிட்டா, சொந்தமாக நீயா பண்ண பாருன்னு திட்டிட்டு போயிடுறான். சரின்னு நோபிட்டாவும் அங்கே இருக்கிற ஒரு ரிவருக்கு ஓரமாக போய் ஃப்ளூட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்து நிற்கிது. அந்த பொண்ணு பேசுகிற லாங்குவேஜ் நோபிட்டாக்கு புரியலை.
அவனை ஃப்ளூட் வாசிக்க சொல்லிட்டு இருக்கு. நான் ஒழுங்கா வாசிக்க மாட்டேன்னு நோபிட்டா சொல்லியும் அவனை வாசிக்க வச்சு இந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கு. நோபிட்டா வாசிக்கிறத நிறுத்திட்டு அந்த பொண்ணு பாடுறதே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கான். பாட்டு முடிஞ்சு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு காணா போயிட்டா. அடுத்த நாள் நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மியூசிக் ஏத்த மாதிரி அதே சின்ன பொண்ணு லாலா லாலான்னு பாட்டு பாடிட்டு இருக்கு. டோரேமானும் அங்கே வந்து பொம்மைங்களுக்கு உயிர் கொடுத்து எக்ஸ்ட்ரா மியூசிக் ப்ளே பண்ண வச்சு எல்லாரும் சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு முடிஞ்சதும் இந்த பொண்ணு தான் நான் நேற்று மீட் பண்ணேன்னு நோபிட்டா சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அந்த பொண்ணு காணாம போயிடுது. நோபிட்டாவும் டோரேமானும் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு ஸ்கூல்ல இருக்கிற மியூசிக் ரூமுக்கு வந்துருங்கன்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா அந்த லெட்டர் நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்திருக்கு. மியூசிக் ரூம்குள்ளே போனால் அங்கே இருக்கிற பியானோவை வாசிக்க சொல்லி ஒரு லெட்டர் இருக்க. ஷிசுகாவும் அந்த பியானோவை ப்ளே பண்ணுறா. அப்போது அங்கே இருக்கிற ஒரு டோர்லேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உள்ளே வாங்கன்னு ஒரு குரல் கேட்குது. இது யாராக இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தா அந்த டோருக்குள்ளேருந்து அதே குட்டி பொண்ணோட பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. அந்த குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ளார போயிட அது அவங்கள ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்க்கு கூட்டிகிட்டு போயிடுது. அங்கே உள்ளார இருக்கிற படிக்கட்டில் நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நடக்க நடக்க அந்த படிக்கட்டு எல்லாமே மியூசிக் சத்தமாக வர ஆரம்பிச்சிட்டு அந்த மியூசிக் எல்லாமே ஒரு இடத்துல ரீசார்ஜ் ஆகி அந்த இடமே கலர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருது. உள்ளார வாங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த குட்டி பொண்ணும் அவளோட சின்ன ரோபோட்டும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு பேசுறது புரியாதனால டோரிமானோட டிரான்ஸ்லேஷன் டூலை யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் என்னோட பேரு மிக்கா, இது என்னோட ரோபோட், நீங்கள் வந்ததுக்கு நன்றி, நீங்கள் தான் எங்களோட டெம்பிள் ஃபராய்க்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்டா உங்களோட மியூசிக்கை வச்சு தான் எங்களோட இடத்துக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அந்த சின்ன ரோபோட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கூட போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு மியூசிக் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கன்னு அந்த சின்ன ரோபோட் சொல்லுது. அப்போ டோரேமான் ஒரு நூல்கண்டு டிவைஸ் எடுத்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் கூடயும் கனெக்ட் பண்ணி வச்சிடறான். அந்த நூல்கண்டோட இன்னொரு எண்டை நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ண சொல்கிறான். அப்படி சூஸ் பண்ணதில் ஜியானுக்கு டியூபாவும் சுனியோக்கு வயலினும் ஷிசுகாக்கு ட்ரம்ஸும் கிடச்சிது. ஆனால் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இவங்களுக்கு வாசிக்க பழக்கம் இல்லாதனால மியூசிக் லைசன்ஸ்னு ஒரு கார்டை டோரிமான் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இனிமே உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் லெவலுக்கு ஏற்ற போல் உங்களால் வாசிக்க முடியும், நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா உங்களோட ரேங்க்கும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி இந்த கார்டை எல்லாருக்கும் கொடுக்குறான். நோபிட்டா அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் நூலை போய் தேடி பார்த்தா அது அவனுக்கு வாசிக்க வராத அதே ஃப்ளூட்டில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. என்ன மறுபடியுமான நோபிட்டா யோசிச்சுட்டு இருக்க அந்த லைசன்ஸ் கார்டால் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொட்டால் அது கீ செயினாக மாறிடும், அதே போல் அந்த கீ செயினை பிடிச்சி இழுத்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெருசாக மாறிடும்னு இது எல்லாத்தையும் டோரிமான் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணும் அந்த ரோபோட்டும் சரி நிறையா இடம் இங்கே மியூசிக் இல்லாமல் சீல் ஆகியிருக்கு, ஸோ எங்களோட பிளானட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனதும் மிஸ்டர் மோசல் மிஸ்டர் 8 ஃபீட்னு 2 ரோபோட்டை மீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் மோசல்ன்ற ரோபோ மிக்காவோட சின்ன ரோபோட் கிட்ட மாஸ்டர் ஏந்திரிச்சிட்டாரான்னு கேட்குது. அந்த சின்ன ரோபோட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இல்லை நம்ம மாஸ்டரையும் பிளானட்டையும் திருப்பி கொண்டுட்டு வரதுக்காக தான் பூமியிலேருந்து இந்த 5 பேரை கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு. மிஸ்டர் மோசல் இவங்கள ரிவர் சைட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ரிவரில் தண்ணியே இல்லை. நீங்கள் 4 பேரும் மியூசிக் வாசிச்சு அந்த ஆண்டனாவை ரீசார்ஜ் பண்ணாதான் இங்கே தண்ணி வரும்னு அந்த ரோபோட் சொல்ல ஜியான் சுனியோ ஷிசுகாவும் அதை ப்ளே பண்ணி ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் ட்ரை பண்ணுறேன்னு நோபிட்டா போய் ஃப்ளூட் வாசிக்கிறான். தப்பாக வாசிச்சு அவங்க ரீசார்ஜ் பண்ணதை குறைச்சி விட்டுறான். இவ செட் ஆக மாட்டேன்னு நோபிட்டா எல்லாமே இவங்க 3 பேர் வாசிச்சு அதை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணி தண்ணி வர வச்சிடுறாங்க. அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்க மிக்கா நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு ரோபோ அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்த நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மியூசிக் ப்ளே பண்ணி அந்த ரோபோவை சந்தோஷப்படுத்திடுறாங்க. இவங்க மியூசிக் வாசிச்சனால அங்கே சீல் ஆகியிருக்க இன்னொரு இடமும் ஓப்பன் ஆகிடுது. அந்த இடத்த சுற்றி கல்லறையாக இருக்க அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணோட ஸ்டாச்சு இருக்குது. அதுதான் அவங்க பிளானட்டோட காடஸ் மூசிகா. எங்கள் பிளானட்டில் நடந்த ஒரு அழிவுனால இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு அந்த ரோபோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. இவங்க மியூசிக் மூலயமா ஒரு வழியாக அந்த பிளானட்டோட சிட்டியும் ஓப்பன் ஆகிருச்சு. நோபிட்டா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்றனால எனிவேர் டோர் மூலயமா மறுபடியும் எல்லாரும் பூமிக்கு வந்துடுறாங்க. நோபிட்டா மறுபடியும் அந்த பிளானட்க்கு போகணுன்றதுக்காக டோரேமானோட டிவைஸை வச்சு சம்மர் ஹோம்ஒர்க்கை வேகமாக முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகிறான். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா நோபிட்டா தூங்காமல் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃப்ளூட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
அப்போ நோபிட்டா ரூம்குள்ள அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் வந்துருது. அடுத்த நாள் மிக்காவோட பிளானட்க்கு போலான்னு எல்லாம் ரெடியா இருக்கும்போது டோரேமானால பேச முடியல. பார்த்தா அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் அவனோட தொண்டைக்குள்ள ஓட்டிட்டு இருக்கு. சரின்னு எல்லாரும் மிக்காவோட பிளானட்க்கு கிளம்பி வந்துட்டு அவங்க மாஸ்டரை தேடி உள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் நோபிட்டாக்கு தோணுது அவனோட ஃப்ளூட்டை அவன் வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். சரின்னு டோரிமானோட ஸ்பேஸ் டைம் கண்ட்ரோலர் மூலமா பாத்ரூம்ல வச்சுட்டு வந்த நோபிட்டாவோட ஃப்ளூட்டை மறுபடியும் 2 பேர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க மாஸ்டரோட ரூமை கண்டுபிடிச்சிட்டு உள்ள போனா ரொம்ப வருஷம் ஆகிட்டனால அவரோட உடம்பெல்லாம் துரு பிடிச்சி ஒயரெல்லாம் பிஞ்சு போய் இருக்கு. அவர் ஒரு ரோபோன்றனால டோரிமான் அவனோட டிவைஸ் வச்சு அவங்க மாஸ்டரை காப்பாத்திடுறான். கடைசியாக அவங்க மாஸ்டருக்கு மறுபடியும் உயிர் வந்துடுது. மிக்கா அவர்கிட்ட போயிட்டு நம்ம பிளானட்க்கு என்னதான் ஆச்சுன்னு அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. அவரும் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிளானட் ஒரு அழகான பிளானட், எப்பயுமே மியூசிக்கோட சந்தோஷமா இருக்கும். நம்ம பிளானட்டை அழிக்கிறதுக்காக வெளியிலேருந்து வந்த சில பேர் நியூஸ்ன்ற ஒரு லிவிங் ஆர்கானிசமை நம்ம பிளானட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எந்த இடத்துல மியூசிக் இல்லாம கோவம் அதிகமா இருக்கோ அங்கதான் இது அதிகமா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம பிளானட்டை ஃபுல்லா அழிச்சு சீல் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே டோரிமானோட தொண்டையில இருக்கிற நியூஸ்ன்ற அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நியூஸோட வேலை தானே மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. பூமியில தான் மியூசிக் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னு யோசிச்சா நோபிட்டா மியூசிக் இருக்கக்கூடாதுன்னு எழுதின அந்த ஒரு நாளில் தான் இந்த நியூஸ் பூமிக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கிட்டேருந்து உங்கள் ஃப்ரெண்டையும் பூமியும் காப்பாற்றணும்னா இந்த டெம்பிளோட மெயின் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணணும், அப்போ தான் அதை அழிக்க முடியும். ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த பிளானட்டோட காடஸ் முசிகாவோட ஃப்ளூட்டால தான் முடியும். அவங்களோட பொண்ணான மிக்கா ஒன்னாலையும் முடியும்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மிக்கா, உனக்கு இன்னும் ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்தா உங்களை இந்த அழிவிலேருந்து காப்பாத்துறதுக்காக அவளை பிரித்து உங்கள் அம்மாவோட ஃப்ளூட்டை வச்சு இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டோம். உன்னை இங்கே பேலஸ்குள்ளே இருக்கிற ஒரு சேம்பர்லேயே சீல் பண்ணி வச்சுட்டோம். உன்னோட சிஸ்டரை இடத்துக்கு அனுப்பி 40,000 வருஷம் ஆகும். நீ சேம்பர்லேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கண்ணு முழிச்சனால சின்ன குழந்தையா இருக்க. நீங்கள் சீக்கிரமாக அந்த ஃப்ளூட்டை கண்டுபிடிச்சாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நியூஸ் பூமியவும் எல்லாரையும் அழிக்க ஆல்ரெடி ரெடி ஆகிருச்சு. அவங்க மியூசிக் டீச்சர் சொன்னது ஞாபகம் வந்து அந்த 40,000 வருஷம் பழமையான அந்த ஃப்ளூட்டை தேடி அந்த மியூசியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளூட்டை கண்டுபிடிச்சிட்டு அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க டோரேமான் அவனோட மைண்ட் போர்ஷனை அதில் ஊற்றிட்டு இருக்கான். அந்த ஃப்ளூட்டோட ஹிஸ்ட்ரியில் மிக்காவோட சிஸ்டர் அவங்க தேடி வந்த அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அழகாக வாசிச்சனால அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையன் அன்னப்பறவையோட எலும்பில் ஃப்ளூட் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வாசிச்சு காட்டுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. அதோட அந்த 2 ஃப்ளூட்டும் அவங்களோட ஜென்ரேஷனாக வர ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம தேடி வந்தது இந்த அன்னப்பறவையோட ஃப்ளூட் இல்லையே, முசிகாவோட ஃப்ளூட் தானேன்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேன்னு சுனியோ யோசிக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அது அவனுக்கு பிடிச்ச சிங்கர் மினாவோட பாட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த மினா மிக்கா சிஸ்டரோட ஜென்ரேஷனில் வந்தவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் மிக்கா மினாவை மீட் பண்ணி உங்ககிட்ட அந்த பழைய ஃப்ளூட் இருக்கான்னு கேட்குறா. மினாவும் ஆமாம் என்னோட கொல்லுப்பாட்டியோட பழைய ஃப்ளூட் இருக்குன்னு காட்ட அதை நான் யூஸ் பண்ணிட்டு திருப்பி தந்துடுறேன்னு மிக்கா வாங்கிட்டு போகிறதுக்குள்ளாரே டோரேமான் அந்த ஜெல்லி ஆக்டோபஸால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அந்த ஃப்ளூட்டை மிக்கா வாசிச்சுமே டோரிமான் அவங்களால சரி பண்ண முடியல. சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரை பண்ணலான்னு பாட்டு பாடி மியூசிக் ப்ளே பண்ணும்போது அந்த சத்தம் தாங்க முடியாமல் டோரேமான் தொண்டைக்குள்ளே இருந்த அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் வெளியில் வந்து செத்து போயிடுது. மிக்காவோட பிளானட்ல பார்த்தா அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் சுற்றி வளைச்சி அவங்கள அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. டோரேமானுக்கு சரியாகிட்டனால நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதை தடுத்து நிறுத்த அந்த பிளானட்க்கு வந்துடுறாங்க. மிக்கா வேகமாக டெம்பிள் இருக்கிற மெயின் ஸ்விட்ச்க்கு போயிட்டு அந்த ஃப்ளூட்டை ப்ளே பண்ணுறா. அந்த ஃப்ளூட் உடஞ்சிருக்கனால அவளால் ஒழுங்காக வாசிக்க முடியல. அப்போது அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் மிக்காவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ நோபிட்டா அவளை காப்பாற்ற அவனோட ஃப்ளூட் எடுத்து மியூசிக் ப்ளே பண்ணுறான். மிக்காவால் வாசிக்க முடியாத அந்த டியூனையும் கரெக்டாக வாசிச்சிடுறான். அதனால் டெம்பிளோட மெயின் ஸ்விட்சும் ஆக்டிவேட் ஆகிடுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சேன்னு எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மறுபடியும் அந்த ஜெல்லி ஆக்டோபஸ் அவங்களோட பிளானட்டை அழிக்க பெருசாக வந்துடுது. மறுபடியும் டொரேமானோட டிவைஸ் மூலயமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி மியூசிக் போட்டு அந்த கெட்ட ஜெல்லி ஆக்டோபஸை அழிச்சிடுறாங்க. கடைசியாக நோபிட்டாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பூமிக்கே வந்துடுறாங்க. நோபிட்டா ஸ்கூலில் மியூசிக் கிராஜுவேஷன்ன்றனால எல்லா பசங்களும் டீச்சர்ஸ் முன்னாடியும் பேரண்ட்ஸ் முன்னாடியும் ஃப்ளூட் வாசித்து காட்டிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த மூவியும் முடிஞ்சு போச்சு. இந்த மூவியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இதோட மெயின் கான்செப்டே மியூசிக் தான். நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பட் நார்மல் பீப்புளாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் தூக்கம் நல்லா வரும். இந்த படத்தில் பாட்டுன்னு சொல்ல முடியாது, லாலா லாலான்ற ஒரே மெட்டில் தான் பாட்டு வரும், ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன்னா அந்த அன்னப்பறவையோட எலும்பில் ஃப்ளூட் செஞ்சு ப்ளே பண்ணுறது தானே சொல்லுவேன். ஓவரால் இது வந்து மியூசிக் கான்செப்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரிலாக்ஸிங்கான மூவி. ஃபைனலி இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்றதையும் நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.